ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோமா அழகா கியூட்டா கிளம்பி ஏன் ரெடியாக இருக்கானா, அவன் ஒரு பாட்டுக்கு ரீக்ரியேட் பண்ண போறான். ஃபர்ஸ்ட் அதுவும் இப்போ இருக்க லேட்டஸ்ட் 2K கிட்ஸ் சாங் இல்லைங்க, ஜென் கிட்ஸ் சாங்கும் இல்லை, பழைய காலத்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அழகான பாட்டு, ஒரு ஃபேமிலி பாட்டு, ஒரு குழந்தைக்கான பாட்டை அழகா ரீக்ரியேட் பண்ணி எங்கள் அம்மா நைட்டு தூங்க வைக்கிறப்ப பாப்பாவுக்கு பாட வச்சு தூங்க வைப்பாங்க. அதை ஒரு தடவை காட்டினதை வச்சு இந்த பாட்டு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. செம சூப்பரா ஆடுவா. வாங்க வீடியோக்குள்ள அப்படியே பாருங்க, நல்லா அந்த என்ன பாட்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. சரசு குட் மார்னிங். குட் மார்னிங். ரசித்யா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வரதுக்குள்ள முன்னம்மரமா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கியா? ஆடி மாசம் காத்தடிக்க குப்பையெல்லாம் சேட்டடிக்க அப்படின்னு எல்லா குப்பையும் உன் வீட்டுல வந்து சேர்த்து விட்டுருது. நீ குப்பையை கிளீன் பண்ணிட்டு இருக்கியா? டெய்லி குப்பையா வருது, எங்க இருந்து வருதுன்னே தெரியல. கேளு, அதுக்கிட்டே கேளு, குப்பை எங்க இருந்து வர அப்படின்னு கேளு. நீ நான் பார்த்தானே நீ பார்த்தானா, நீ பேசி அனுப்பிச்சு விட்டுரு. இனிமேல் வராதப்பா, என் வீட்டுக்காரர் பிஸியா இருக்காருன்னு. சரி வா பாத்துக்கோ. காலையில வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்பியாவுக்கு மீல் மேக்கர் பிரியாணி செஞ்சேன், மிச்சம் இதா இருக்கு, டேஸ்ட்டுக்கு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காய் இல்லாத காரணம்னால எப்படி ஒரு வெரைட்டி பண்ணேன், மீல் மேக்கர் சில்லி பண்ணிட்டேன், இதுவும் டேஸ்ட்டுக்காக வச்சிருக்கேன். இப்போ காலையிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் செஞ்சுட்டு இருக்கேன், மேகி நூடுல்ஸ். எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை சாப்பிட்றதுனால 15 days ஒன்ஸ் இந்த மேகி ரெசிபி சாப்பிடுவோம். சரசு காய்கறிலாம் போட்டு நல்லா செய்வா. இட்லி தோசை இதே தான் போயிட்டு விதவிதமா எங்களால் இடியாப்போ அதான் செய்யலாம், வெரைட்டி இருக்கு ஓகேங்களா. பட் ஆனால் டைம் இல்லை, செய்ய தெரியாது எனக்குலாம். எங்கள் மாமியார் கஷ்டப்பட்டெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு நூடுல்ஸ். சரி, இன்னைக்கு வேற ஷாப்பிங் போகணும் வா. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக சரசு தான். வெரைட்டியாக ஏதோ செஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்கா. நானும் பார்த்துட்டேன், உங்களுக்கு வந்து என்னன்னு காட்டுறா, அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ரோமாவும் சாப்பிட போறது இல்லை, நீங்க தான் சாப்பிட பார்த்துட்டு வெரைட்டினால என்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. நானும் ரோமாவும் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் வாங்க போகிறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வாங்கின மாம்பழத்தை சரசு சாப்பிடலையா, எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் பார்த்து மாம்பழம் வாங்கினா எனக்கு கொடுக்கல, சிப்ஸ் வாங்கினா எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்ததுனால இன்னைக்கு இவளுக்காக மாம்பழம் வாங்க போகிறேன். நானும் ரோமா குட்டி. ஏன்னா மாம்பழம் வந்து சீசன் முடிஞ்சிருச்சு, எங்கேயுமே மாம்பழம் கிடைக்கிறது இல்லை. தேடி பிடிச்சா பாலக்கரையில் ஒரு காட் ஷாப் இருக்காங்க, அதான் வந்து மாம்பழம் கிடைக்கும். நானும் ரோமாவும் போய் சரி நான் ஒன்று சொல்லிட்டா, ஈவினிங் வாங்குங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மாம்பழ சீசன் ஆல்மோஸ்ட் ஓவருங்க. இன்னும் 2 weeksல மாம்பழம் வருது, நின்றுமாமா, எங்கேயுமே கிடைக்கல. நான் ரெகுலராக எங்கே மாம்பழம் வாங்குவேன்னா பிரபா தேட்டர் பஸ் ஸ்டாப் பிரம்மானந்தா சர்பத்துக்கு ஆப்போசிட்ல பிரதர்ஸ் வந்து போடுவாங்க மாம்பழம், அங்கே தான். ரோமாக்கும் சரசுக்கும் பசி தாங்க முடியல, உடனே தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இமீடியட்டாக சாப்பிட உட்காந்துட்டாங்க. என்ன கண்ணு மெனு சொல்லு? பச்சை சாதம், மீல் மேக்கர் பிரியாணி, அப்பளம், அப்புறம் நான் வாங்கிட்டு வந்த மாம்பழம் நல்லா இருக்கான். ரோமா சொல்ல ஒத்துக்க, நல்லா இருக்கா ரோமா? A few moments later. நானும் மம்மி ரொம்ப நாளாக க்ராசரி ஷாப்பிங்க்கு டிமார்ட் போகணுன்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் நாங்கள் போகவே இல்லை, ஸ்கூல் வந்துருச்சு, லீவு முடிஞ்சிருச்சு. அதனால எங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டு இந்த கூட்டு போங்க. கிராசரி ஷாப்பிங் வந்து இவ என்ன பண்ணுவான்னு தெரியலங்க, ஆனால் அவளுக்கு கிராசரி ஷாப்பிங் பைத்தியம். ஏன் சரசு? ஆனா அங்க வந்து கிராசரி மட்டும் இருக்காது, ஆனா ஒண்ணுமே வாங்கி தர மாட்டாங்க. இருந்தாலும் அங்க வந்து கிராசரி ஷாப்பிங் வரணும். எதையாவது அப்பா இதை எடுக்கட்டுமா அதை எடுக்கட்டுமா சும்மா நாச்சு கேட்கணும் அவளுக்கு. சொல்லுமா, எனக்கு அங்க அலைஞ்சு திரிஞ்சா மனசு மாதிரி திடீர்னு வாங்கி கொடுத்துற மாட்டோமா? இல்லம்மா, சரி நான் வந்து எனக்கு காட்டை தள்ளிட்டு போனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொருள் எடுத்து போடுறது. ஸோ அதனால தான் நான் எப்பவுமே கிராசரி ஷாப்பிங் பைத்தியம். நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க போறோம், டிமார்ட் கேன்சல் பண்ணோம், பக்கத்து சந்தில இருக்க ரிலையன்ஸ் போறோம். எங்க போக போறோம்னா ஸ்மார்ட் பஜார் போக போறோம். ரோமாவை கூட்டிட்டு வந்ததுங்க சரியான தப்பா போச்சு. எப்பயும் கூட்டிட்டு வருவேன், ஓரளவு கொம்புழுக்கும். இது பாருங்க, இந்த ரெண்டையும் கையில வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க, அழுகுது, பேப்பரை தூக்கிட்டு வந்து ஒம்புழுக்குது. ஆனா இது அழகா கியூட்டா நல்லா பேசுது, ஆனா ஒம்புழுக்குது. சரி நீயே வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ.
இப்போ நாங்கள் வந்து ஏய் நீ இப்ப என்ன கேரக்டர்ல இருக்க? உன் பேர் என்ன? விஎஸ்ஆ. சாய் பிரார்த்தனா. மதியானம் நவீன் கேரக்டர்ல இருந்தது. இப்போ மம்மி வந்து தேஜுவான். இன்னைக்கு வந்து நாங்கள் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாரில் இருக்கோம். எங்கேனா விஜய் சினிமாஸ் அந்த பாபிக்யூ நேஷன் இருக்குமோ அதுக்கு மேலே இருக்கும். பிரசித்தியா கூட சொன்னால் கேட்டுக்கிட்டா இதெல்லாம் வேண்டாங்கன்னா சரிப்பா வாப்பான்னு அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ராவடி மேலே ராவடி பண்ணிட்டு கடைசியில் நாங்கள் வர கேப்பில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டா. ஏன்னா 2 ட்ரிப்பாக நான் அடித்தேன், லக்கேஜ் அதிகமாக இருக்கனால. நான் பிரசித்தியா விட்டு கேப்பில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி சாப்பிட்டுருக்கா பாருங்க. சரியான உம்பளுத்த கறி. அக்காவை தான் அங்கேயே விட்டு வந்துட்டேன் வேலைக்கு. எப்படி பேசுது பாருங்க. உள்ளே இருக்கா போய் பாரு. இந்த பாஸ்தாவை பார்த்தோன்னே எனக்கு கோவா மலேசியா ஞாபகம் வந்து உடனே சாப்பிட்ணுன்னு வந்துருச்சு. ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஸ்டன்ட் பாஸ்தா. பிரசித்தியா டான்ஸ் கிளாஸ்க்கு ரெடி ஆகிட்டா. அதுக்குள்ளே வந்து இந்த பாஸ்தாவை ரெடி பண்ணி தர சொல்லி சரஸை கேட்டிருக்கேன். மதியானம் எனக்கு கொஞ்சம் தான் சோறு கிடச்சி. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் செய்யுமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காது. எனக்கு டான்ஸ் கிளாஸ் டைம் ஆயிடுச்சு. வேண்டாம் முடியல. ஐயோ நிறுத்துங்க. The next day. குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். சண்டேனாலே சின்ராஸை கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி எல்லா நாளும் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலும் சண்டே வந்து சாப்பிட்லன்னா ஏதோ மிஸ்ஸிங் ஃபீலிங்கே இருக்கும். இன்றைக்கி குடல் வாங்கலான்னு பிளானு. அதனால் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டேன். அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ தான் பால் பாக்கெட் வந்து நான் தான் எடுக்கிறேன். ஏன்னா அவங்கள எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. வாங்கிட்டு போய் குடல் வாங்கிடுவோம். ஏன்னா லேட்டாக போனால் குடல் கிடைக்காது. அது வேறு இன்றைக்கி 2 குடல் வாங்கணுமா. அதனால் போய் பார்ப்போம். காலையில் அவசரமாக 7:30 மணிக்கு எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா குடல் தீர்ந்து போயிடுச்சு. அதனால் சடனாக சேஞ்ச் பண்ணி மட்டன் வாங்கியாச்சு. மட்டன் குழம்பு சிக்கன் ஃப்ரை பிளான் பண்ணியாச்சு. காலைல மட்டன் குழம்பு இட்லி, அதே குழம்பை வச்சு சிக்கன் மதியானம் அதை பிளான் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு தக்காளிலாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதை வாங்கிட்டு வர வந்திருக்கேன். வெயிட் பண்ணதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு குழம்பு கிடச்சிருச்சு. பிரசித்தியாவுக்கு காளான் குழம்புன்னா இதை பார்த்தா வந்து லீஃப் காளான்னு சொன்னால் நம்புகிறான். அந்தளவுக்கு அவன் முட்டாள் மாதிரி நடிக்கிறான். ஸோ மட்டன் வந்து இந்த பாய் கடையில் சூப்பராக இருக்கும். நல்லா கொழுப்பு போட்டு நல்லா செம்மையாக ரெடி பண்ண சொல்லுவேன். சுட இது குடல் குழம்பு கன்சிஸ்டன்சி ஐயப்ப விலாசில் சாப்பிடுவான் அந்த மாதிரி தான் இருக்கு. என் பிள்ளை என்ன மாதிரியே பீஸ் வைக்கிட்டே இருப்பா. எங்கள் வீட்டில் வந்து இந்த மட்டன் சாப்பிட்றப்ப கோவமாக வரும். நானே ஒரு பீஸ்ன்னுவேன். இந்த பக்கம் ஒரு பீஸ், இந்த ஒரு பீஸாக பிறந்தது எல்லாமே. எல்லாருமே சாப்பாட்டு பிரியர்கள். சூப்பராக இருக்குது குழம்பு. சூப்பராக இருக்குது. என் முன்னாடி எனக்காக ஒரு முட்டை தோசை வந்து ஊட்டி தரேன் இருக்கா. ஊத்தி தருவேன். ஓகே. வந்து சண்டே ஸ்பெஷல் லஞ்சு. காலையில மட்டன் குழம்பு நல்லா தண்ணி குழம்பா காரமே இல்லாம எங்க மம்மி வச்சிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. மத்தியானத்துக்கு அதே குழம்பு, கொஞ்சம் ஒரு முட்டை பாயில்டு எக் அண்ட் கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை. செம்மையா இருந்தது இன்னைக்கு மீல். அண்ட் ஆக்சுவலா நாங்கள் அபவுட் டு ஈட். இனிமேல் நான் சாப்பிட போகிறோம். பார்க்கவே செம்மையா இருக்கு. அண்ட் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரோமாக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரீக்ரியேஷன் பண்ண போகிறோம். அது வந்து இந்த குவா குவா பாப்பா பாட்டு வந்து மம்மி போட்டு கட்டி ரொம்ப பிடிச்சி போச்சு. அது இல்லாம அவன் ரீல்ஸ் எடுத்துருக்கான். பிரஸ்தியாக்கு எடுத்து இவனுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. நாங்கள் எவ்வளோ கட்டுப்படுத்த முடியுமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். பட் என்ன பண்ணுறது, இந்த காலத்துக்கு வந்து நம்ம சொன்னா கூட இல்லை நம்ப மாட்டீங்க. அவங்க அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. நாங்கள் இப்போதைக்கு வேணாம் பாப்பா கொஞ்ச நாள் பெரிய ஆள் ஆகுன்னு சொன்னோம். சரி ஆசைக்கோசம் அவ்வளோதான் கேட்டதுனால அவங்க அப்பாவும் வந்து அவளுக்காக வந்து ரீக்ரியேஷனில் கலந்துக்க போகிறாரு. அதுதான் இப்போ நம்ம இன்னைக்கு மேல் பார்க்க போகிறது. ரோமா என்ன பண்ண போகிறோம்? குவா எடுக்க போகிறோமா? யார் ஆட போகிறா? அப்புறம் இவெல்லாம் ஆட போகிறாங்களா? யார் அந்த குவாக்கு ஆடுவாங்க? நான் நீ தானே. ஸோ நான் ரியாக்ட் பண்ணணும். ரோமா டான்ஸ் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இரு வல்லவர்கள்னு சொல்லிட்டு லாங் பேக் வந்து ஒரு பழைய படம். எங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மாவெல்லாம் தூங்க வைக்க எங்கள் அத்தை பாடின பாட்டு. அதுக்கப்புறமேட்டு எங்கள் அம்மா எங்கெல்லாம் தூங்க வச்ச பாட்டு. அதுக்கப்புறம் ரோமா பிரசித்தியாக அதே பாட்டு தான் பாடுவாங்க. நீங்களும் கேட்டிருப்பீங்க, குவா பாப்பா இவ குளிக்க காசு கேட்பான்ற பாட்டு. அந்த பாட்டில் ஒரு பையன் வருவான். அதனால் அந்த பையன் காஸ்டியூமுக்காக தாய்லாண்டில் எடுத்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாச்சு. இப்போ தலையை சீவி இந்த அம்மா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா மேடம்? இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலையா? சீக்கிரம் பண்ணுங்க. ஒரு அக்கா மாதிரி தான் பண்ணுவீங்களா நீங்களும்? யார் இப்படி ஆடுவா? இந்த பாட்டில் அந்த பையன் இப்படி தான் ஆடுவான். சரி போதுங்கண்ணு. சமத்தா ஒரு ஹேர் ஸ்டைலு. சரசு பாய் கட் மாதிரி பண்ணுன்றதுக்காக சுற்றி ஏதோ
கொண்டையில் தாளம் போது இல்ல அந்த பையன் அந்த படத்துல சுருட்ட மண்டை மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால வந்து இப்ப நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் நம்ம வந்து எடுக்க போறோம். ஸோ இப்போ நம்ம இப்படி பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறப்ப அது அவளோட ஹேர் மாதிரியே ஃபீல் ஆகும் அப்படின்னு நம்பி ஒரு ட்ரையல் ஒரு முயற்சி. மண்டையில ஜிலேபி மண்டையில் ஜிலேபி பின்னாடிலாம் அப்படி க்ளோஸ் அப்லாம் காட்ட மாட்டோம்ல. இது பத்தியே எப்படி பேசுதுன்னு கண்ணே, அது வந்து ஜிலேபி கொண்டை. ஆமா, இந்த பாட்டோட கான்செப்ட் எனக்கும் சரியா தெரியாது, எனக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். அப்பா வந்து அம்மாவும் பிரிஞ்சிருப்பாங்க, ஒரு பையன் இருப்பான், அது குழந்தைய கையில வச்சுட்டு ஆடுவான். அப்பா அம்மா 2 பேரும் முக்கியம்னு ஒரு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பாடல் தான், அப்படிதானே? எல்லா காலத்துக்கும் ஆமா, அப்பா அம்மா சேர்ந்து இருந்தாதான் பிள்ளைங்க நிம்மதியா இருப்பாங்கன்ற கருத்தை வலியுறுத்துற பாட்டை உங்களுக்காக நாங்க ரோமா மூலியமா சமர்ப்பிக்கிறோம். கண்ணு, பாப்பா ரெடி ஆயிடுச்சா? அந்த பாப்பா வச்சு சரி வாங்க போய் ஆடலாம். இருங்க, இன்னும் மேக்கப் முடியல. கண்மை போடுறேன்னு சொல்லி நீங்க மேக்கப் அதை தப்பா நினைச்சுக்கிறேன். கண்மணி அன்போடு லாலாவா? யார் இந்த லாலா? மஞ்சுமல் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் பண்றேன். பாத்துக்குங்க, இந்த புள்ள எவ்வளவு அப்சர்வ் பண்ணி ஆடுன்னு மட்டும் பாருங்க. ரிஹர்சல் ஓடிட்டு இருக்கு, கேமரா ஆங்கிள்ஸ் வச்சு. இந்த ரோமா பாருங்க அழகா நிக்குது பாருங்க, இப்படி பர்ஃபெக்டா ஆடும் பாருங்க. இப்போ சீத்தியாவுக்கு இது 10 மடங்கு பண்ணும். இப்ப நெஞ்சில புடி சாச்சி இப்படி தட்டி கொடு. அவ்வளவுதான். பிரசித்தியாவை எடுக்கிறது போல் இந்த ரோமா எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி கிடையாது. ஏன்னா வந்து குட்டி பாப்பா இல்லையா. ஆனால் வந்து அவள் வயசுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறது பெரிய விஷயம். இந்த வயசில் நம்மளாம் ஸ்கூலுக்கு போனாலே போக மாட்டேன் அப்படின்னு இருந்திருப்போம். பட் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்போ இந்த கால ஜென்ரேஷன் பிள்ளைங்க எவ்வளோலாம் அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்றது. இதில் எந்த பக்கம் நிற்கணும் அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்தேன். மற்றெல்லாம் இவள் ஆல்ரெடி பார்த்து ஃபுல்லாகவே அவளே ஆடுறா. இந்த பாட்டை போட்டு விட்டாலே அவள் ஆட ஆரம்பிச்சிருவா. அவ்வளோ சூப்பராக ட்ரெயினாக இந்த குட்டி பாப்பா. எனக்கும் வந்து இது புதுமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. ரோமா மண்டையெல்லாம் அப்படி சுற்றி சுற்றி ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். காமெடியாக இல்லாமல் பாய் மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இதை எப்படி நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ரோமாவே சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே ஆனால் செம்மையாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறா. நான் அதான் அசந்தே போய்கிட்டேன். ரோமா, டான்ஸ் ஆடி முடிச்சிட்டியா? எங்கே போறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட போறீங்களா? எங்கே போறீங்க? எங்கே போறீங்க? வெளில விளையாட போறீங்களா? பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண போறாங்க. சரசு, உங்களை ஷூட் பண்ண அனுபவம் எப்படி இருந்துச்சு? என்னைய விட்டுருங்க, என்னைய பத்தி எல்லாம் நல்லா செய்யுங்க, அது மட்டும் எனக்கு. இல்ல, ஆக்சுவலா வந்து ரோமா அவன் மைண்டுக்கு தகுந்த மாதிரி ஆடி இருக்கா. முதல்ல நான் சொல்றேன், ஆக்சுவலா வந்து இவ ஆடணும்னு ஆசைப்பட்டதான் எடுத்தேன். எடுக்கிறப்ப வேணுமே நல்லா வம்பிழுக்கிறா. இனிமே அவளுக்கு எடுக்கிறதே என்னால முடியலப்பா. இது ஒரு சின்ன ட்ரை தான், ஆனா நல்லா பண்ணியிருக்கா. எடிட் பண்ண வீடியோ ஷார்ட்ஸ்ல இருக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. எனக்கு வந்து ஒரு அம்மாவா செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. உங்களுக்கு ஆஸ் ஆடியன்ஸா எப்படி இருந்ததுன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் மார்க்ஸும் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஷூட் எடுத்துட்டு இருக்க ஒரு ஃபோன் வந்துச்சு. ஈரோட்டில் ஒரு முக்கியமான வேலை, அதனால் இமீடியட்டாக கிளம்புற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். நான் மட்டும் ட்ராவல் பண்ண போகிறேன் பை பஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா மணி போய் 6:30 ஆச்சு. காலையில் கூட போகலாம், ஆனால் ஏர்லி மார்னிங் போய்ட்டு ரிட்டர்ன் வந்தோன்னா ரொம்ப டயர்டாயிருவேன். ஆல்ரெடி நம்மளுக்கு முதுகு வலி இருக்கனால. ஸோ இன்னைக்கு நைட்டு நான் போட்டுட்டு தான் போகிறேன். இப்போ கிளம்புனா ஒரு 11 o'clock போயிடுவேன். அங்கேருந்து எங்கள் மாமா வீட்டுக்கு பஸ் பிடிச்சி போயிடலாம், இல்லை ஆட்டோவில் போயிடலாம். ஸோ அந்த வேலையை முடிச்சு நாளைக்கே ரிட்டர்ன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறுபடியும் நான் சொல்கிறது என்னன்னா, வீக்கெட் ஸ்டோரில் ஆர்டர் பண்ணுறது எப்படி நிறைய பேர் திரும்ப கேட்குறீங்க. எய்தர் வந்து இன்ஸ்டாவில் நீங்கள் டிஎம் பண்ணலாம், ஆர் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகும். லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன். ஆமாம் இருக்குது. கம்மிங் வீக்கில் வந்து பார்த்து நியூ கலெக்ஷன்ஸ், நியூ ஸ்டாக்ஸ் நிறையா வரப்போகுது. நம்ம வீக்லி 3 ஸ்டாக் ரிலீஸ் பண்ணுறதுனால தான் லேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீக்கெட்ஸ்க்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல நினைச்சேன், ரோமா எப்படி டான்ஸ் ஆடிருந்தான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். Take care, bye bye. Love you all partners. It's me Vijay. Saraswati Vijay. எடுத்து வச்சுட்டு ஊருக்கு கிளம்புறேன். பை பை. பிள்ளைங்களை பார்த்துக்கோ. Bye bye.